Hello friends, welcome to Civil Scope. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC Combined Engineering Subordinate Exam ஓட டெஸ்ட் சீரிஸ். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? 50 क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு क्वेश्चंस வரும்போது உங்களோட ஆன்சர்ஸை பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர்ஸை. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. TNPSC இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், SSC JEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். A beam which is fixed at one end and free at other end is called. A beam which is fixed at one end and free at other end is called. Simply supported beam, fixed beam, cantilever beam, overhanging beam. ஒரு பீமில் ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதர் எண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த பீம் என்ன சொல்லுவோம்? கேண்டிலிவர் பீம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். A beam which is fixed at one end and free at other end is called cantilever beam. Option C is the right answer. Next question. A beam encasted at both the end is called. A beam encasted at both the end is called simply supported beam, cantilever beam, continuous beam, fixed beam. ஒரு பீமில் ரெண்டு எண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பீமை என்ன சொல்லுவோம்? ஃபிக்ஸ்டு பீம். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஃபிக்ஸ்டு பீம். A beam encasted at both the end is called fixed beam. Option D is the right answer. The bending moment of a cantilever beam of length L and carrying a uniformly distributed load of W per unit length, bending moment at free end is கேட்டிருக்காங்க. ஒரு பீமில், கேண்டிலிவர் பீமில் அதோட ஹோல் ஸ்பேனுக்குமே வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுது. அதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ அட் ஃப்ரீ எண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கேண்டிலிவர் பீம்னா என்னது? ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட், அனதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. இப்போ ஒவ்வொரு பீமுக்கும் அதோட மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ, அதுக்கப்புறமா அதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்து கேண்டிலிவர் பீம் வித் கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் ஃப்ரீ எண்ட். இந்த பீமோட ஸ்பேன் பாருங்கள், லென்த் வந்து எல். ஓகேவா? அதோட ஃப்ரீ எண்டில் டபிள்யூங்கிற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகும்போது அதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குது? ரெக்டாங்கிளாக இருக்குது. அதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குது? ட்ரையாங்கிளாக இருக்குது. ஓகேவா? லீனியர் வேரியேஷன். ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டபிள்யூங்கிற லோடு ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகுது, அது மட்டும்தான் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த இடத்துல லோடு ஆக்ட் ஆகுதோ அங்கே ஒரு ட்ராப் கொடுக்குறேன். ஓகேவா? அதான் அதோட வேல்யூ வந்து டபிள்யூ. இன்டர்மீடியேட்டில் பார்க்குற எந்த இடத்துலையுமே எந்த வித வெர்டிக்கல் லோட்ஸும் இல்லை. ஸோ அந்த லோடு வந்து அதோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? அதனால நம்ம இங்கே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்ன ஷேப்பில் வருது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருது. ஓகேவா? சைன் கன்வர்ஷன் ஏதாச்சும் ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். நான் லெஃப்ட் அப் ரைட் டவுன் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ ரைட்லேருந்து நான் எடுக்கும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது பெண்டிங் மொமெண்ட் வேல்யூவை பார்த்துடலாம். ஃப்ரீ எண்டிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரீ எண்டில் எனக்கு டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னால் பார்க்குற எந்த ஒரு லோடும் இல்லை, அங்கே எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை. ஏன்னா பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அட் த பாயிண்ட் ஃப்ரீ எண்டில் எனக்கு பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்னது? 0. ஓகேவா? இப்போ ஃபிக்ஸ்டு எண்டுக்கு நான் மூமெண்ட் எடுக்கிறேன். அப்போது டபிள்யூ இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அப்போ டபிள்யூ இன்ட்டு எல். ஓகேவா? ஃபிக்ஸ்ட் எண்டில் எனக்கு பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ என்னது? டபிள்யூ இன்ட்டு எல். ஃபிக்ஸ்டு எண்டில் தான் எனக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்வர் ஆகுது. கேண்டிலிவர் பீமில் அதோட ஃப்ரீ எண்டில் நான் லோடு அப்ளை பண்ணால் எனக்கு கிரியேட் ஆகிற பெண்டிங் மொமெண்ட் என்னென்னா ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட். அதனால நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன். சாகிங் பெண்டிங் மொமெண்ட் நான் பாசிட்டிவ் சைன் கொடுப்பேன். ஓகேவா? அதாவது மேலே டென்ஷன் கீழே கம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஹாகிங் பெண்டிங் மொமெண்ட் சொல்லுவோம். அதனால நான் நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? cantilever beam with concentrated load at free end na shear force oda value W, maximum bending moment acquire at the fixed end, bending moment oda value enadhu WL. okay va? Cantilever beam with uniformly distributed load. ஓகேவா? ஹோல் லென்த்துக்கும் யூடிஎல் ஆக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ தான் பார்க்க போகிறோம். ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா WL. ஓகேவா? அதாவது நம்ம ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம்ங்கிறது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னால நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கும் லோடிங் டயக்ராம். அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா W இன்ட்டு எல். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கே அக்வர் ஆகிருக்கும்? அட் ஃபிக்ஸ்டு எண்டில். அதோட வேல்யூ என்னது? W இன்ட்டு எல். ஓகேவா? இது ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ.
கேண்டிலிவர் பீமில் நான் ஃப்ரீ எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ எண்டுக்கு ரைட் சைடில் எனக்கு எந்த ஒரு லோடும் இல்லை, எந்த ஒரு லென்த்துமே இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேவா, அந்த பாயிண்டில் எனக்கு பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ என்னது 0. ஓகேவா, நான் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஃப்ரீ எண்டு பாயிண்டில் அதுக்கு ரைட் சைடில் எனக்கு எந்த ஒரு லோடும் இல்லை. ஸோ அந்த பாயிண்டில் எனக்கு பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ 0. ஓகேவா, இதுதான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா போக போக லெஃப்ட் நோக்கி வர வர ஒவ்வொரு லென்த்துக்கும் எனக்கு லோடு ஆக்ட் ஆகிட்டே வருது. டபிள்யூங்கிற லோடு கான்ஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சம் மொமெண்ட் வேல்யூ இருந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, ஃப்ரீ எண்டில் எனக்கு பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ 0, ஃபிக்ஸ்டு எண்டு வரச்சில் எனக்கு பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ என்னது WL²/2. இந்த வேல்யூ எப்படி வருதுன்னு இப்போ பார்ப்போம். ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். W×L அது எங்கே ஆக்ட் ஆகிருக்கும்? அட் சென்டர் பாயிண்டில் ஆக்ட் ஆகிருக்கும். அதாவது L/2 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிருக்கும். ரெண்டு பக்கமும் L/2 டிஸ்டன்ஸ். இப்போ நான் ஃபிக்ஸ்டு எண்டுக்கு நான் மூமெண்ட் எடுத்தேன்னா எனக்கு மூமெண்டோட வேல்யூ என்ன வரும்? W×L × L/2. அப்போ WL²/2 அட் ஃபிக்ஸ்டு எண்ட். கேண்டிலிவர் பீம் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது? WL. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும், லீனியர் வேரியேஷன். ஓகேவா, ஷியர் ஃபோர்ஸ் வந்து லீனியர் வேரியேஷனில் இருக்கும். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா WL²/2 அட் ஃபிக்ஸ்டு எண்டில் ஆக்ட் ஆகிருக்கும். ஃப்ரீ எண்டில் பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ என்னது? 0. இதை தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, கேண்டிலிவர் பீம் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு ஃப்ரீ எண்டில் மொமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? 0. ஓகேவா, அதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் பேரபோலா. ஓகேவா, ஒவ்வொரு டேப்லேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீமோட ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் டேப்லேஷன் பாருங்கள். கேண்டிலிவர் பீம் வித் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் ஆர் ட்ரையாங்குலர் லோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்பேன் வந்து L, Wங்கிற யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்னென்னா எனக்கு WL/2. ஓகேவா, அதாவது நம்ம ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம் கால்குலேட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம் என்னது? ½ × PH. ஓகேவா, ½ × பிரெட் வந்து L, ஹைட்டு வந்து W. ஓகேவா, அப்போ WL/2 அதுதான் நமக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ. ஓகேவா, இங்கே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து அதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் பேரபோலியா. ஓகேவா, அதோட ஷியர் ஃபோர்ஸே வந்து செகண்ட் ஆர்டர் பேரபோலாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுற பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்னென்னா WL²/6. ஓகேவா, பெண்டிங் மொமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃபார் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கு நம்ம ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம் கால்குலேட் பண்ணியிருப்போம். தட் இஸ் WL/2 நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அந்த WL/2 ஃபார் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கு எங்கே ஆக்ட் ஆகிருக்கும்? ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து L/3 டிஸ்டன்ஸ்லேயும் கார்னர் பாயிண்ட்லேருந்து 2L/3 டிஸ்டன்ஸ்லேயும் ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போது நான் ஃப்ரீ எண்டில் மூமெண்ட் பார்த்தேன்னா எனக்கு 0. அதுக்கப்புறமா லோடு ஆக்ட் ஆகிட்டே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எனக்கு லோடு மூமெண்ட் வேல்யூ வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு எண்டுக்கு எனக்கு மூமெண்ட் வரும்போது எவ்வளோ நான் எடுப்பேன்? ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராமில் அந்த லோடு எங்கே ஆக்ட் ஆகிருக்கு? ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து L/3 டிஸ்டன்ஸில் எனக்கு ஆக்ட் ஆகிருக்கும். அப்போ நான் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் போட்டேன்னா எனக்கு WL/2 × L/3. ஓகேவா, எனக்கு வேல்யூ என்ன வரும்? WL²/6. ஓகேவா, ஃபிக்ஸ்டு எண்டில் எனக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்வயர் ஆகிருக்கும். அதோட வேல்யூ என்னென்னா WL²/6. அதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்டோட வேரியேஷன் ஃப்ரம் ஃப்ரீ எண்ட்லேருந்து ஃபிக்ஸ்டு எண்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட் ஆர்டர் பேரபோலா. ஓகேவா, ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் பேரபோலா. ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ WL/2 அண்ட் பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ WL²/6. ஓகேவா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ங்கிறது ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம் தான் வரும். தட் இஸ் WL/2. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் சென்டர். ஓகேவா, சென்டர் பாயிண்டில் டபுள்ங்கிற லோடு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது? ரெண்டு எண்ட்லேயும் எனக்கு W/2. ஓகேவா, ஃபஸ்ட்டு எனக்கு -W/2, அதுக்கு அடுத்த சப்போர்ட் வரும்போது எனக்கு +W/2 வரும். ஏன்னா சென்டரில் வந்து எனக்கு Wங்கிற டவுன்வர்ட் லோடு வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதான் ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ. பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பாயிண்டில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் லோடு ஆக்ட் ஆகிருக்கோ அந்த பாயிண்டில் தான் எனக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டும் அக்வயர் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ எண்ட் பாயிண்டில் நான் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணிருப்பேன். தட் இஸ் W/2. ஓகேவா, அப்போது சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் மூமெண்ட் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்போ W/2 × L/2 போட்டிங்கன்னா பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ என்னது? WL/4. ஓகேவா, அட் சென்டர் பாயிண்டில் எனக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்வயர் ஆகிருக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா WL/4. ஓகேவா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா W/2 அண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் சென்டர் பாயிண்டில் அக்வயர் ஆகிருக்கும். அதோட வேல்யூ வந்து WL/4.
சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகேவா, இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். அதோட சப்போர்ட்ஸில் ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ WL/2. ஓகேவா, பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ வந்து WL²/8. ஓகேவா, இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து இந்த மாதிரி பாராபோலிக் வேரியேஷன் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொன்று வேல்யூவும் தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கேண்டிலிவர் பீமில் அதோட ஃப்ரீ எண்டில் எம்ங்கிற மூமெண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ எடுத்திங்கன்னா ஷியர் ஃபோர்ஸுங்கிறது ஏதாவது வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆயிருந்துச்சா தான் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வரும். இங்கே எந்த ஒரு வெர்டிக்கல் லோடும் இல்லை. ஸோ ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்னென்னா 0. இப்போது பெண்டிங் மொமெண்ட் பார்க்குறோம். பெண்டிங் மொமெண்ட்டுக்கு எனக்கு ஃப்ரீ எண்டில் எம்ங்கிற மூமெண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு வெர்டிக்கல் லோடோ மூமெண்ட்டோ ஆக்ட் ஆகலை. அப்போ ஹோல் லெந்துக்கும் எம்ங்கிற மூமெண்ட் தான் ஆக்ட் ஆகிருக்கு. எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதோட மூமெண்ட் வந்து எம்மாக தான் இருக்கும். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எம். ஓகேவா, இந்த பீமை பியூர் பெண்டிங்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். த பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் அ கேண்டிலிவர் பீம் ஆஃப் லென்த் L அண்ட் கேரிங் அ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் W per unit length, பெண்டிங் மூமெண்ட் அட் ஃப்ரீ எண்ட். ஓகேவா, கேண்டிலிவர் பீமில் ஹோல் லென்த்துக்கும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃப்ரீ எண்டில் எவ்வளோ மூமெண்ட் ஆக்டாக இருக்கும்? ஃப்ரீ எண்டில் மூமெண்ட்டோட வேல்யூ என்னது? 0. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா, ஃபிக்ஸ்டு எண்டில் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? WL²/2. ஓகேவா, அதோட வேரியேஷன் இன் செகண்ட் ஆர்டர் பேரபோலா, ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ WL. ஓகேவா, இங்கே ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர், 0. நெக்ஸ்ட் கொஸ்டின். The bending moment of a cantilever beam of length L and carrying a gradually varying load from 0 at the free end and W per unit length at the fixed end. ஓகேவா, bending moment value at fixed end இதான் கொஸ்டின். The answer is ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆப்ஷன் C is the right answer, WL²/6. ஓகேவா, ஒவ்வொரு பீம் கண்டிஷனுக்கும் அதோட பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ, ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா, நம்ம இங்கே ஃப்ரீ எண்டில் பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ 0, ஃபிக்ஸ்டு எண்டில் பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ WL²/6. வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து தேர்ட் ஆர்டர் பாரபோலா, ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ WL/2, ஷியர் ஃபோர்ஸோட வேரியேஷன் வந்து செகண்ட் ஆர்டர் பாரபோலா. ஓகேவா, இங்கே பீம் வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஓகேவா, கிராஜுவலி வேரியிங் லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, WL²/6 அட் ஃபிக்ஸ்டு எண்ட். Next question. The point of contraflexure is a point where shear force changes sign, bending moment is minimum, bending moment changes sign, shear force is maximum. The answer is the point of contraflexure is a point where bending moment changes sign. Option C is the right answer. ஓகேவா, bending moment diagramல எங்கே அதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகுதோ இல்லைன்னா bending moment வேல்யூ 0 ஆகிற பாயிண்டில் வந்து அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, bending moment changes its sign. The point of contraflexion is a point where the bending moment changes sign. Next question. The bending equation is. Answer is bending equation. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. M/I = F/Y = E/R. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, எஃப்க்கு பதிலாக இங்கே சிக்மான்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். எம்ங்கிறது மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஐங்கிறது ஏரியா ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிக்மா ஆர் எஃப்னு டெனோட் பண்ணுவோம், தட் இஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஒய்ங்கிறது இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் லேயர் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேவா, நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து அதோட டிஸ்டன்ஸை தான் ஒய்ன்னு சொல்கிறோம். ஈங்கிறது யங்ஸ் மாடலஸ், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா, I/Y வந்து இசட் செக்ஷன் மாடலஸ்ன்னு சொல்லுவோம். இதை இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். எலிசபெத் ராணி மே ஐ ஃபாலோ யூ அப்படின்னு வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஈஸியாக நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகேவா, M/I = F/Y = E/R. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். எஃப்க்கு பதிலாக இங்கே சிக்மா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, M/I = σ/Y = E/R. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். Next question. A section of a beam is said to be in pure bending if it is subjected to. ஒரு beam pure bending சொல்லணும்னா bending moment and shear force ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? So constant moment and constant shear force and zero bending moment, constant bending moment and zero shear force, none of the above. The answer is ஆல்ரெடி நம்ம கேண்டிலிவர் பீம் பார்த்துருந்தோம். கேண்டிலிவர் பீமில் அதோட ஃப்ரீ எண்டில் ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும் ஆக்டாக இருந்துச்சு. ஓகேவா, அப்போ ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருந்துச்சு? 0. ஓகேவா, எந்த ஒரு வெர்டிக்கல் நோடும் இல்லை, அப்போ 0வாக இருந்துச்சு. பெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோல் லென்த்துக்கும் மூமெண்ட் எவ்வளோவா இருந்துச்சு? எம்மாக இருந்துச்சு. ஓகேவா, ஸோ கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட்
அண்ட் 0 shear force. Shear force ஓட வேல்யூ 0வாக இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் வந்து த்ரூ அவுட் த லென்த்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட் இஸ் m. அதோட வேல்யூ என்னவோ அதுதான் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கான்ஸ்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் அண்ட் 0 shear force. A section of a beam is said to be in pure bending if it is subjected to constant bending moment and 0 shear force. Option C is the right answer. Height of the slump cone is 30 cm, 20 cm, 10 cm, 40 cm. ஸ்லம் கோன் டெஸ்ட் நம்ம எப்போ பண்ணுவோம்? காங்கிரீட்டோட ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். அப்போது அதில் யூஸ் பண்ணுற ஸ்லம் கோனோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் option A is the right answer, 30 cm. Height of the slump cone is 30 cm. Option A is the right answer. Next question. Concrete slump value recommended for beams and slab is. Concrete slump value recommended for beams and slab. 75 to 125, 50 to 100, 30 to 125 mm, 25 to 50 mm. ஓகேவா? IS 456ல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் அதோட ஸ்லம் வேல்யூ அண்ட் டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மாஸ் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் லைக்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன்ஸ் இன் ஸ்லாப், பீம், வால் அண்ட் காலம்க்கு வந்து ஸ்லம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 25 to 75 mm. இங்கேயும் பீம்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ் வருது. ஓகேவா? அதே மாதிரி ஹைலி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் இன் ஸ்லாப், பீம், வால், காலம் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 50 to 100 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்னென்னு மென்ஷன் பண்ணலை. பட் இந்த கோட் ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த டேப்லெட் காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்கமெண்டட் ஸ்லம் வேல்யூ இன் mm. ஃபார் பேமெண்ட்ஸுக்கு மினிமம் வந்து 25 mm, மேக்ஸிமம் ஸ்லம் வேல்யூ வந்து 50 mm. மாஸ் காங்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு மினிமம் 25 mm, மேக்ஸிமம் 50 mm. அன்ரெயின்ஃபோர்ஸ் ஃபூட்டிங்க்கு வந்து 25 mm மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் ஸ்லம் வேல்யூ 75. கேஷயான்ஸ் அண்ட் பிரிட்ஜ் டெக்குக்கு வந்து மினிமம் ஸ்லம் வேல்யூ 25 mm, மேக்ஸிமம் வந்து 75. ஓகேவா? ரெயின்ஃபோர்ஸ் ஃபவுண்டேஷன், ஃபூட்டிங் அண்ட் வால்க்கு வந்து 50 mm மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து 100 mm. ஓகேவா? ரெயின்ஃபோர்ஸ் ஸ்லாப் அண்ட் பீம்ஸுக்கு வந்து மினிமம் ஸ்லம் வேல்யூ 30 அண்ட் மேக்ஸிமம் வந்து 125. காலம்க்கு வந்து 75 அண்ட் 125. ஓகேவா? நமக்கு இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? காங்கிரீட் ஸ்லம் வேல்யூ ரெக்கமெண்டட் ஃபார் பீம்ஸ் அண்ட் ஸ்லாப்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 30 to 125 mm. ஓகேவா? காங்கிரீட் ஸ்லம் வேல்யூ ரெக்கமெண்டட் ஃபார் பீம்ஸ் அண்ட் ஸ்லாப் இஸ் 30 to 125 mm. கோட் ப்ரொவிஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேப்லெட் காலத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன் பிட்வீன் வேல்யூஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். Next question. VB test is used to find. VB test is used to find crushing value, water absorption, workability, soundness. VB test is used to find. The answer is option C is the right answer, workability. VB test is used to find the workability. Option C is the right answer. Next question. The primary compression failure in RCC beam casting. The primary compression failure in RCC beam casting, under reinforced beam, balance beam, over reinforced beam, all type of beam. RCC beamல primary compression failure எந்த பீமுக்கு நடக்கும்? அதுதான் கொஸ்டின். இப்போது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமே எடுத்துக்கோங்க. அதில் நான் லோடு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது பீம் கண்டிப்பாக பெண்ட் ஆகும். ஓகேவா? அந்த பீம் பெண்ட் ஆகுறது எப்படி இருக்கும்? மேலே கம்ப்ரெஷனும் கீழே டென்ஷனும் க்ரியேட் ஆகிருக்கும். காங்கிரீட்டுன்னு வரும்போது அது கம்ப்ரெஷனில் ஸ்ட்ராங், டென்ஷனில் வீக். ஓகேவா? அப்போது கீழே இருக்கிறதுல டென்ஷன் கிரியேட் ஆகிறதுனால அங்கே சீக்கிரமாக கிராக் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே டென்ஷன் ஜோனில் என்ன பண்ணுவோம்? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது கம்மியான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதில் கம்மியான அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோன்னா அங்கே அதை வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் சொல்லுவோம். தேவைக்கு அதிகமான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோன்னா அதை ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் பீம்னு சொல்லுவோம். டென்சைல் ஃபெயிலியர் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஏன்னா ஸ்டீல் வந்து குட் இன் டென்ஷன். ஓகேவா? அதனால தான் நம்ம ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தேவைக்கும் கம்மியான அளவு தான் ஸ்டீல் இருக்குது. அப்போது அங்கே ஃபஸ்ட்டு எது ஃபெயில் ஆகும்? ஸ்டீல் தான் ஃபெயில் ஆகும். ஓகேவா? அப்போது அங்கே ஸ்டீல் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகுது. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அதிகமான அளவு ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து டென்ஷனில் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அங்கே என்ன ஃபெயிலியர் நடக்கலாம்? காங்கிரீட்டில் ஃபெயிலியர் நடக்கலாம். ஓகேவா? ஸ்டீலில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வார்னிங்
காமிக்கும். ஓகேவா, இங்கே இதை லைட்டாக கிராக் விழ ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். இதே இது காங்கிரீட்டில் ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா அது சடன் ஃபெயிலியராக இருக்கும். ஓகேவா, அதோட ஃபுல் கம்ப்ரெஷன் அட்டைன் ஆகிட்டு சடனாக கீழே நொறுங்கி விழுந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டேஞ்சரஸ். ஓகேவா, அதனால ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனை எப்போவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, நமக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா த பிரைமரி கம்ப்ரெஷன் ஃபெயிலியர் இன் ஆர்சிசி பீம் காஸ்டிங். ஓகேவா, அப்போ கம்ப்ரெஷன் ஃபெயிலியர் எதில் நடக்கும்? ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் பீமில் தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the section in which concrete is not fully stressed when stress in steel reaches its maximum value. Under reinforced, over reinforced, doubly reinforced, cantilever. Last question புரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். The answer is option A is the right answer, under reinforced. ஓகேவா, காங்கிரீட் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஓகேவா, அதோட கம்ப்ரெஷன் வந்து ஃபுல்லாக அட்டைன் ஆகலை. ஆனால் ஸ்டீல் வந்து அதோட மேக்ஸிமம் லிமிட்டையோ அட்டைன் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்போ அங்கே என்ன ஃபெயிலியர் நடக்கும்? டக்டைல் ஃபெயிலியர் தான் நடக்கும். எந்த செக்ஷனில் டக்டைல் ஃபெயிலியர் ஃபஸ்ட்டு நடக்கும்? அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனில். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் அட் த அவுட்டர்மோஸ்ட் ஃபைபர் இஸ். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் அட் த அவுட்டர்மோஸ்ட் ஃபைபர் இஸ் 0.0035, 0.002, 0.003, 0.0025. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் அட் த அவுட்டர்மோஸ்ட் ஃபைபர் இஸ். காங்கிரீட்டோட ஸ்ட்ரெயின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். அவுட்டர்மோஸ்ட் ஃபைபரில் ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்ன இருக்குது? 0.0035. ஓகேவா, ஸ்ட்ரெயினோட வேல்யூ. ஓகேவா, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அவுட்டர்மோஸ்ட் ஃபைபரில் 0.446 FCK. ஓகேவா, இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் அட் த அவுட்டர்மோஸ்ட் ஃபைபர் இஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 0.0035. நெக்ஸ்ட் கொஸ்டின், seasoning of timber is. Seasoning of timber is a process of removing sap, a process of painting, coating with tar. The answer is option A is the right answer, a process of removing sap. Okay va, moisture content remove பண்றது தான் நம்ம seasoning of timber சொல்லுவோம். So option A is the right answer, a process of removing sap. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிம்பர் டிஃபெக்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. த டிம்பர் டிஃபெக்ட் காஸ்ட் பை த க்ரஷிங் ஆஃப் வுட் ஃபைபர்ஸ் ரிசல்ட்டிங் இன் த பிரேக்கேஜ் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ஃபைபர் இஸ் கால்ட். வுட்டோட ஃபைபரில் அதோட கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகும். எதனாலனா க்ரஷிங் ஆஃப் வுட் ஃபைபர்ஸ்னால. ஓகேவா, அது என்ன சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், அப்செட்ஸ். ஓகேவா, த டிம்பர் டிஃபெக்ட் காஸ்ட் பை த க்ரஷிங் ஆஃப் வுட் ஃபைபர்ஸ் ரிசல்ட்டிங் இன் த பிரேக்கேஜ் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ஃபைபர் இஸ் கால்ட் upsets. Option D is the right answer. Next question, the presence of white spots or streak in the timber is called. The presence of white spots or streak in the timber is called dotiness, dry rot, druxiness, foxiness. The answer is option C is the right answer, druxiness. Okay, the presence of white spots or streak in the timber is called druxiness. Option C is the right answer. The tanks used for treating the sewage from isolated residences where drainage connection to public sewer system is not possible. The answer is public sewer system கூட கனெக்ட் பண்ணாமல் some isolated communities, school, other public institutionலேருந்து வரக்கூடிய அந்த சீவர் எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம என்னது யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. that is septic tank. ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே வந்து டிடென்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 to 36 ஹவர்ஸாக இருக்கும். The answer is option A, septic tank. Next question, the lowest level of a sewer is known as. The lowest level of a sewer is known as sewerage inward refuse sullage. The answer is option B, inward. Okay, the lowest level of sewer is known as inward. Option B is the right answer. Next question, which of the following is not sewer appurtenance? Which of the following is not sewer appurtenance? எது sewer appurtenance இல்லைன்னு கேட்டிருக்காங்க. privy, trap, manhole, lamp hole. எதெல்லாம் sewer appurtenance பார்த்தலாம். manhole. It help in joining sewer length and also help in their inspection, cleaning and maintenance. சீவரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுனாலோ ஏதாவது அடைச்சிட்டாலோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுறது தான் மேன்ஹோல்ஸ். ஓகேவா, ஒரு பர்சன் வந்து உள்ள நுழையிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ராப் மேன்ஹோல். த மேன்ஹோல் இன் விச் வெர்டிக்கல் பைப் இஸ் கால்ட் ட்ராப் ஹோல்.
ஓகேவா மேன்ஹோல்லையே ப்ரொவைட் பண்ணியிருக்க வெர்டிக்கல் பைப்பை நம்ம ட்ராப் ஹோல்னு சொல்லுவோம், இன்க்ளைன் பைப்பை வந்து ரேம்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லேம்ப் ஹோல், க்ளீன் அவுட்ஸ், galleys ஆர் ஸ்ட்ரீட் இன்லெட்னு சொல்லுவோம். ஓகேவா இதோட இன்னொரு நேமும் கூட கொஸ்டினாக கேட்கலாம். கல்லீஸ் ஆர் ஸ்ட்ரீட் இன்லெட்ஸ். நெக்ஸ்ட்டு கேட்ச் பேசின். ஓகேவா சாண்டு ஒரு சில பிகர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே போய் செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் கேட்ச் பேசின்ஸ். ஓகேவா நீங்கள் ஹைவேலாம் ஒரு சில பிளேஸில் நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி கேட்ச் பேசின்ஸாக. நெக்ஸ்ட்டு ஃப்ளஷிங் டேங்க், கிரீஸ் அண்ட் ஆயில் ட்ராப்ஸ், இன்வெர்டட் சைஃபன்ஸ், ஸ்டோம் ரெகுலேட்டர்ஸ். ஓகேவா இதெல்லாமே வந்து ஒரு சில சீவர் அப்பட்டனன்ஸ். ஓகேவா இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சீவர் அப்பட்டனன்ஸ். ஓகேவா எது சீவர் அப்பட்டனன்ஸ் இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ப்ரைவி. ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். The wall which allows water to flow only in one direction and prevent it from flowing back is known as. பேக் ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற வால்வை தான் கேட்டிருக்காங்க. வால்வ்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா அப்போ ஆன்சர் பண்ணிடலாம். பேக் ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து எந்த வால்வ் ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா செக் வால்வ். ஓகேவா அது செக் வால்வோட அனதர் நேம் தான் வந்து ரிஃப்ளெக்ஸ் வால்வ் ஆர் நான் ரிட்டர்ன் வால்வ். ஓகேவா ரெண்டுமே செக் வால்வோட அனதர் நேம் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், போத் ஏ அண்ட் பி. ஓகேவா ரிஃப்ளெக்ஸ் வால்வ் ஆர் நான் ரிட்டர்ன் வால்வ். Next question, discharge of right angular notches. Discharge of right angular notches. The answer is option A is the right answer. Q equal to 1.417 h power 5/2. ஓகேவா ரைட் ஆங்குலர் நாட்சோட ரியல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா Q equal to 8/15 CD root of 2G into tan theta by 2 into h power 5/2. இதுதான் ஃபார்முலா. இதில் சிடிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், தீட்டா வந்து நம்மளுக்கு ரைட் ஆங்குலர் நாட்ச்னு கொடுத்துருக்கனால தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிடியோட வேல்யூ வந்து 0.6 இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q equal to 1.417 h power 5/2. ஸோ ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின், mouthpiece is used to measure. Mouthpiece is used to measure pressure, viscosity, rate of flow, velocity at a point. Mouthpiece is used to measure discharge. ஓகேவா டிஸ்சார்ஜை தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், ரேட் ஆஃப் ஃப்ளோ. ஓகேவா mouthpiece is used to measure rate of flow. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Velocity of fluid particle at center of the pipe is. Velocity of fluid particle at center of pipe is maximum, minimum, equal, none. Velocity of fluid particle at center of the pipe is, the answer is maximum. ஓகேவா center of the pipeல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஃப்ளூயிட் பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். டுவார்ட்ஸ் நம்ம பைப்பை நோக்கி போக போக அங்கே வந்து மினிமமாக இருக்கும். ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகள் அட் சென்டர் ஆஃப் த பைப் இஸ் மேக்ஸிமம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question, surge tank provided. Surge tank provided. Release entrapped air, eliminate smell and odor, keep constant pressure, leave pressure due to water hammer. The answer is option D is the right answer, leave pressure due to water hammer. ஓகேவா வாட்டர் ஹேமர்னால பைப்பில் கிராக்கோ இல்லை பைப் வந்து பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவோ நம்ம பைப்லேருந்தே ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு டேங்க் வந்து மேலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் சர்ஜ் டேங்க். ஓகேவா லீவ் ப்ரெஷர் டியூ டு வாட்டர் ஹேமர். ஓகேவா next question, Reynolds number indicate. Reynolds number indicate nature of flow of fluid, property of metal, discharge, total head. Reynolds number indicate, the answer is nature of flow of fluid. Option A is the right answer. ஓகேவா ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு தான் ஒரு ஃப்ளூயிட் இல்லை லேமினார் ஃப்ளோவா, டர்புலன்ட் ஃப்ளோவா, இல்லை அன்ஸ்டேபிள் ஃப்ளோவா, ஸ்டெடி ஃப்ளோவாங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா தெரியும், ரோ விஎல் டிவைட் பை மியூ. ஓகேவா மியூ பை ரோட வேல்யூ என்னது நியூ, அதனால விஎல் பை நியூன்னு சொல்லலாம். ரோங்கிறது டென்சிட்டி, விங்கிறது வெலாசிட்டி, எல் லென்த், மியூ வந்து பல்க் விஸ்காசிட்டி, நியூங்கிறது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகேவா இப்போ லேமினார் ஃப்ளோ இருந்துச்சுன்னா ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ லெஸ் தேன் 2000, டர்புலன்ட் ஃப்ளோக்கு கிரேட்டர் தேன் 4000, அன்ஸ்டெடி ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா 2000 to 4000 ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ. ஓகேவா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வரலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் இண்டிகேட்
நேச்சர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிட் வந்து என்ன ஃப்ளோன்னு நம்ம பார்க்குறதுக்கு தான் ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், நேச்சர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the process of taking out of stone from natural bed? natural bedலேருந்து நம்ம ஸ்டோன்ஸை எடுக்கிற ப்ராசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. which is the process of taking out of stone from natural bed? the answer is option B is the right answer, quarrying. ஓகேவா? the process of taking out of stone from natural bed is called quarrying. option B is the right answer. next question, main component of mineral of granite is? main component of mineral of granite is feldspar, mica, quartz, free silica. component of minerals of granite பார்த்தீங்கன்னா 3 components இருக்கு. feldspar, mica, quartz. இந்த மூணுமே வந்து minerals of granite தான். எது மேக்ஸிமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா feldspar தான் அதிகமான அளவு இருக்கு. ஸோ மெயின் component of mineral of granite is feldspar. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். main component of mineral of granite is option A, feldspar. next question, the minimum hardness number of quartz is? the minimum hardness number of quartz is 3, 7, 10, 5. ஒவ்வொரு மினரலோட ஹார்ட்னஸ் நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹார்டஸ்ட் ராக்குன்னு சொல்கிறது நம்ம எதை சொல்லுவோம்? டைமண்டை சொல்லுவோம். அதோட ஹார்ட்னஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா? இன் மோஸ்ட் ஸ்கேலில் தான் நம்ம ஹார்ட்னஸ் நம்பரை சொல்லுவோம். டாக்கோட ஹார்ட்னஸ் நம்பர் 1, ஜிப்சம்க்கு 2, கால்சைட்டுக்கு 3, ஃப்ளூரைட்டுக்கு 4, அப்படைட்டுக்கு வந்து 5, ஃபெல்ஸ்பாருக்கு 6, குவார்ட்ஸுக்கு 7, டாப்பர்ஸுக்கு 8, குவாரண்டம்க்கு 9, டைமண்டுக்கு 10. ஓகேவா? ஒவ்வொன்றத்தோட ஹார்ட்னஸ் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வரலாம். இங்கே நமக்கு குவார்ட்ஸோட ஹார்ட்னஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ த மினிமம் ஹார்ட்னஸ் நம்பர் ஆஃப் குவார்ட்ஸ் இஸ் 7. ஓகேவா? ஹார்டஸ்ட் ராக்குன்னு கேட்டாங்கன்னா டைமண்ட், அதோட ஹார்ட்னஸ் நம்பர் என்னது? 10. ஓகேவா? இந்த சார்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Next question, the preparation of surface of stones to obtain a plain edges or to obtain a stone of required size and shape is known as? ஸ்டோன்ஸை வந்து அதோட ஒரு ரிக்வயர்ட் தேவையான அளவு நம்ம சைஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் D is the right answer, dressing of stone. ஓகேவா? the preparation of surface of stones to obtain plain edges or to obtain stone of required size and shape is known as dressing of stone. option D is the right answer. next question, the test used to detect the presence of uncombined lime in cement. the test used to detect the presence of uncombined lime in cement. சிமெண்ட்ல uncombined lime இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ற டெஸ்ட் என்னது? ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? soundness test. the test used to detect the presence of uncombined lime in cement is option C, soundness. next question, the equipment used for determining standard consistency of cement is? the equipment used for determining standard consistency of cement. Vickard apparatus, Le Chatelier, slump test, Proctor's needle. the answer is option A is the right answer, Vickard apparatus. ஓகேவா? the equipment used for determining standard consistency of the cement is Vickard apparatus. option A is the right answer. what percent of total cost of the security deposit by the contractor? security money deposit contractor deposit பண்ணுவாங்கல, அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. the answer is option B is the right answer, 10%. ஓகேவா? earnest money deposit எவ்வளோ பர்சன்டேஜ்? 2%. ஓகேவா? ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. in estimated costல earnest money deposit வந்து 2% and security money deposit வந்து 10%. ஓகேவா? what percent of the total cost of the security deposit by the contractor? the answer is option B, 10%. next question, in analysis of rate the contractor profit is? in analysis of rate the contractor profit is? contractor profit எவ்வளோ கொடுப்பாங்க? 10%. ஓகேவா? ஆப்ஷன் C is the right answer. in analysis of rate the contractor profit is 10%. next question, all the work executed shall be measured and entered in a permanent record of? all the work executed shall be measured and entered in a permanent record called
account book, field book, personal book, M book. The answer is option D is the right answer, M book. Okay va? Measurement book no idu solluvom. All the work executed shall be measured and entered in a permanent record called M book. Option D is the right answer. Next question. Next question. The permissible stress in axial tension on the net effective area of the steel section shall not exceed. Steel section oda permissible stress for axial tension கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு டேப்லேஷன் இருக்கு. ஒவ்வொரு ஃபோர்ஸ் வேல்யூக்கும் அதோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னங்கிறது அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? த பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஆக்சியல் டென்ஷன் ஆன் த நெட் எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் த ஸ்டீல் செக்ஷன் ஷால் நாட் எக்ஸீட். ஃபார் ஆக்சியல் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனுக்கு வந்து பெர்மிசிபிள் ஆர் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னென்னா 0.6 FY. ஓகேவா? FYங்கிறது இஸ் அ ஈல்டு ஸ்ட்ரெஸ். இன் பெண்டிங்கில் வந்து 0.66 FY, ஃபார் பியரிங்க்கு வந்து 0.75 FY, ஆவரேஜ் ஷியருக்கு வந்து 0.4 FY, மேக்ஸிமம் ஷியருக்கு வந்து 0.45 FY. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வரலாம். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சியல் டென்ஷனுக்கு. ஓகேவா? பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எதை எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஸோ த ஆன்சர் இஸ் 0.6 FY. ஓகேவா? FYங்கிறது ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஃபார் கம்ப்ரெஷனுக்கும் அதே வேல்யூ தான். The permissible stress in axial tension on the net effective area of the steel section shall not exceed. The answer is option D is the right answer, 0.6 FY. As per IS code for the design of steel structures, what is the maximum deflection of a loaded beam? Loaded beam oda maximum deflection கேட்டிருக்காங்க. The answer is L by 300, L by 325, L by 165, L by 200. The answer is option B is the right answer. Okay, 1 by 325 of span or L by 325 சொல்லலாம். As per IS code for the design of steel structures, what is the maximum deflection of a loaded beam? The answer is option B, 1 by 325 of span or L by 325. Next question. The web of a plate girder is designed for. The web of a plate girder is designed for. இதான் plate girder. Heavy structural load வர இடத்துல நம்ம plate girders யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்க போர்ஷன் ஹரிசாண்டல் மெம்பரை வந்து ஃப்ளான்ஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? டாப்பில் இருக்க ஃப்ளான்ஜை வந்து டாப் ஃப்ளான்ஜ், பாட்டம் ஃப்ளான்ஜ்னு சொல்லுவோம். சென்டரில் இருக்க போர்ஷன் வெர்டிகல் போர்ஷனை தான் நம்ம வெப்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வெப்பை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஷியருக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளான்ஜ் வந்து இட் இஸ் டிசைன் ஃபார் பெண்டிங். ஓகேவா? ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த வெப் ஆஃப் அ பிளேட் கர்டர் இஸ் டிசைன் ஃபார். சென்டரில் இருக்க வெர்டிகல் மெம்பரை நம்ம எதுக்கு டிசைன் பண்ணியிருப்போம்? ஃபார் ஷியருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The failure of column depend upon. The failure of column depend upon weight of the column, length of the column, cross-sectional area of the column, slenderness ratio of the column. The answer is option D is the right answer, slenderness ratio of the column. Okay, the formula effective length of the column divided by least radius of gyration, that is LE divided by R. ஒவ்வொரு காலமோட ஹிஞ்ச்டு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா, ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா, கேன்டிலீவராக இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்டிவ் லென்த் தெரிஞ்சுக்கணும். கோட்லேயே அதோட வேல்யூ இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்கஷனில் நம்ம அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? The failure of column depend upon slenderness ratio of column. The answer is option D. The upper yield point in a stress strain curve in a structural steel can be avoided by. The upper yield point in a stress strain curve in a structural steel can be avoided by. The answer is option B is the right answer, hot working. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அப்பர் ஈல்டு பாயிண்டில் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்குன்னா இஸ் அட்டைன் த ஹை டிஃபார்மேஷன் அட்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? த அப்பர் ஈல்டு பாயிண்ட் இன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இன் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கேன் பி அவாய்டட் பை ஹார்ட் ஒர்க்கிங். ஆப்ஷன் பி இஸ் த ரைட். Which process of leveling in which the elevation of points are computed from the vertical angle and horizontal distance measured in the field? ஃபீல்ட்லேருந்து நம்ம எடுக்கிற வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எலிவேஷன் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாரோமெட்ரிக் லெவலிங், ஸ்பிரிட் லெவலிங், ட்ரிக்னோமெட்ரிக்கல் லெவலிங் ஆர் ட்ராவர்ஸ் லெவலிங். இதை பார்க்குறதுக்கு முன்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவலிங் தெரிஞ்சுக்கணும். டைரக்ட் லெவலிங்,
trigonometrical leveling, barometric leveling and hypsometric leveling. ஓகேவா? direct levelingங்கிறது is a common method. split level யூஸ் பண்ணி நம்ம லெவல் பண்ணுவோம்ல, அதுதான் direct leveling சொல்லுவோம். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே indirect leveling. ஓகேவா? trigonometrical levelingல நம்ம difference in elevation வந்து horizontal distance and vertical angles யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி barometric levelingல வந்து atmospheric pressure changes வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் barometric leveling. hypsometric levelingங்கிறது temperature changes வச்சு. ஓகேவா? இப்போ types of direct leveling பார்த்தலாம். நிறைய டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் லெவலிங், டிஃப்ரென்ஷியல் லெவலிங் ஆர் காம்பவுண்ட் லெவலிங்னு சொல்லுவோம். செக் லெவலிங், ஃப்ளை லெவலிங், ப்ரொஃபைல் லெவலிங், கிராஸ் செக்ஷனல் லெவலிங், ரெசிப்ரோக்கல் லெவலிங், ப்ரீசிஸ் லெவலிங். ஓகேவா? நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற லெவலிங்கோட நேம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தட் இஸ் trigonometrical leveling. ஓகேவா? the answer is option C, trigonometric leveling. which process of leveling in which the elevation of points are computed from the vertical angle and horizontal distance measured in the field? The answer is trigonometric leveling. Option C is the right answer. The line joining of intersection of crosshair to the optical center of the object class. ஓகேவா? லைன் ஜாயினிங் intersection of crosshair to the optical center of the object class தான் கேட்டிருக்காங்க. The answer is option A is the right answer, line of collimation. இன்னும் ரெண்டுத்தோட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. axis of telescope and axis of level tube. axis of telescopeங்கிறது line joining the optical center of the object glass and its collimation. ஓகேவா? axis of tube level tube or bubble tubeங்கிறது line tangential to the longitudinal curve of bubble tube at its center. ஓகேவா? bubble tube இருக்கும்ல, அதோட டாப் மோஸ்ட் அந்த லைனில் அதை டச் பண்ணி போகிற டான்ஜென்ஷியல் லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிஸ் ஆஃப் லெவல் டியூப் ஆர் பபிள் டியூப்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். த சாஃப்டிங் பாயிண்ட் ஆஃப் bitumen can be determined by using. The softening point of bitumen can be determined by using option B is the right answer, ring and ball apparatus. ஓகேவா? The softening point of bitumen can be determined by using option B is the right answer, ring and ball apparatus. Next question. In stone masonry, the stones are placed in such a way that their natural bedding plane is. In stone masonry, the stones are placed in such a way that their natural bedding plane is parallel to the direction of pressure they carry, normal to the direction of the pressure they carry, at 45 degree to the direction of pressure they carry. The answer is option B, normal to the direction of pressure they carry. Okay, va? In stone masonry, the stones are placed in such a way that their natural bedding plane is normal to the direction of pressure they carry. Option B is the right answer. Next question. The most common substance responsible for pollution is. The most common substance responsible for pollution is. The answer is option A, smoke. Next question. Acid rain is due to air pollution by carbon dioxide, carbon monoxide, methane, nitrous oxide and sulfur dioxide. The answer is option D is the right answer, nitrous oxide and sulfur dioxide. Okay, ba? Acid rain is due to air pollution by nitrous oxide and sulfur dioxide. Option D is the right answer. What is the minimum concrete mixed grade for post tension system? What is the minimum concrete mixed grade of post tension system? Okay, va? Post tension system grade of concrete is option B is the right answer, M30. Okay, va? Adhe the pre tension system grade of concrete pathina M40. Okay, va? Inga post tension கேட்டிருக்காங்க M30, pre tension M40. ஓகே, ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க, மாற்றிக்காதீங்க. போஸ்ட்டுக்கு 30, ப்ரீக்கு 40. நெக்ஸ்ட்டு, in the design of pre-stressed concrete structure, which of the following limit state will come under the limit state of serviceability? In the design of pre-stressed concrete structure, which of the following limit state will come under the limit state of serviceability? The answer is option C is the right answer, deflection and cracking. Okay, va?
The bridge having their flooring at the top of the superstructure is called. The bridge having their flooring at the top of the superstructure is called. Option C is the right answer, deck bridge. Okay, ma? The bridge having their flooring at the top of the superstructure is called deck bridge. Option C is the right answer. Next question. The best site for construction of bridge. The best site for construction of bridge. Stream with turbulent, stream with bank erosion, stream crosses with 15 degree varum, straight reach of stream. The best site for construction of bridge. The answer is option C, stream crosses with 15 degree. Okay, ma? Option C is the right answer, stream crosses with 15 degree. Next question. In detailed estimate, the provision for contingencies is usually. In detailed estimate, the provision for contingencies is usually. Already நம்ம estimationல பார்த்திருந்தோம். The answer is option B, 3 to 5%. Okay va? In detailed estimate, the provision for contingencies is usually 3 to 5%. Option B is the right answer. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஈஸி கொஸ்டின் தான். Generally, the unit of measurement of partition wall is. Generally, the unit of measurement of partition wall is cubic meter, square meter, running meter, numbers. The answer is commentsல உங்க ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா? இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்